வணக்கம். நாம் அனைவருமே மரங்களைப் போன்றவர்கள். மண்ணோடும் விண்ணோடும் பிணைப்பு கொண்டவர்கள். விண் என்பது கடவுள், தேவர்கள், மேலான உயர்வான எண்ணங்கள், சிந்தனைகள், கருத்துக்கள்னு சொல்லலாம். மண் என்பது நம்மை பூமியுடன் பிணைக்கும் லௌகீக நடைமுறை சார்ந்த செயல்கள்னு சொல்லலாம். இதை இரண்டையுமே நம்மால் தவிர்க்கவே முடியாது. இரண்டுமே வேணும். ஆன்மீகம் எனும் பேரில் லௌகீகத்தை விட்டு வாழ முடியாது. என்னதான் துறவியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு உடல் இருக்கும். உடலை பேணணும், பராமரிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அது எல்லாமே லௌகீகம் சார்ந்தது தான். அதை யாராலையும் தவிர்க்க முடியாது. அதை போலவே தான் லௌகீகத்தில் பிணைந்திருப்பவர்கள். இப்போ அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த புரிதல் தேவைப்படுது. ஆன்மீகம்னே கடவுள் அப்படின்னு நினைக்க வேண்டியது கிடையாது. முன்பே சொன்னது போல் மேலான உயர்வான சிந்தனைகள், தெளிவு, இது எல்லாமே ஆன்மீகமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது நம்மளை தினசரி வாழ்க்கையில் நம்மளை பிணைச்சிருக்காம, தினசரி சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாமல் நம்மளை மேல் நோக்கி இழுக்குது. வெளியில் வான் அப்படின்னு கூப்பிடுது, அழைக்குது. அதனால தான் நம்ம கடவுளை தேடி ஓடுறோம். துக்கம் தாழ முடியாத போது நம்மளுக்கு யாராவது உதவி செய்ய வேண்டியது இருக்குது, வழிகாட்டுதல் வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம பலரும் பார்த்திங்கன்னா மண்ணோடு ஆழமான பிணைப்பை கொண்டு இருக்கும். அதுதான் இயல்பு, அதை தவிர்க்க முடியாது. ஆனால் மதங்களும், குறிப்பாக பெரும் மதங்கள்னு சொல்லப்படுகின்ற இந்து மதம், பௌத்தம், எல்லா மதங்களும் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் லௌகீக வாழ்க்கையை அவை புறக்கணிக்கும், கட்டுப்படுத்தும், அதை குறித்து குற்ற உணர்வை ஏற்படுத்தும். ஏன்னா லௌகீகத்தில் எல்லாமே இருக்குது இல்லையா? நம்ம பொய் சொல்கிறது, போலியாக இருப்பது, நம்முடைய காமம், கோபம், குரோதம், இது எல்லாமும் லௌகீகம் சம்பந்தமானது தான். அதே சமயம் லௌகீகத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் இருக்குது. ஒரு புத்தகம் வாசிப்பது, ஒரு பயணம் மேற்கொள்ளுவது, திருமணம், குழந்தை, நிறைய அழகான விஷயங்களும் இருக்குது. ஆனால் ஒப்பு நோக்க நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்ளும் விஷயங்கள், இப்போ ஒரு திருமணம் நிகழுது, ஒரு வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறோம், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா? எல்லோருக்கும் எப்போதுமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்காது. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையோ சில முறையோ தான் நிகழும். ஆனால் நாம் அந்த நிகழ்வுகளுக்காக நாம் பல நாட்களை, வருடங்களை வீணடிக்க வேண்டியது இருக்குது, காத்திருக்க வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன குழந்தைகள் தீபாவளிக்காக காத்திருப்பதை போல தான் நாமளும் இந்த லௌகீகமாக நம்மளுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் வேலைக்கு போயிட்டு எப்படா சனி ஞாயிறு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இல்லை ஒரு விடுமுறை கிடைக்கும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது போன்ற தருணங்களில் நம்மளுக்கு ஓரளவு நிம்மதியையும் நிறைவையும் ஆறுதலையும் தருவதற்கு நமக்கு மேலான உயர்வான சிந்தனைகள் தேவை. அது ஆன்மீகமாகவும் இருக்கலாம், வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால நம்ம விண்ணோடு எப்படியும் நம்ம தொடர்பு கொண்டு இருக்கணும். இப்போ நம்முடைய உடல் என்பதை இந்த மரத்தோட இணைத்து புரிந்து கொண்டோம் என்றால், நம்ம உடலில் இருக்கும் அந்த 7 சக்கரங்கள், நம்முடைய யோக மரபு சொல்லும் 7 சக்கரங்களில் கீழே இருக்கும் 3 சக்கரங்களும் மண்ணோடும், மேல் இருக்கும் 3 சக்கரங்கள் விண்ணோடும் பிணைந்திருக்கும். நடுவில் இருக்கும் இதய சக்கரம், அதன் மூலம் தான் நாம் உலகோடு தொடர்பு கொள்கிறோம். அதுதான் இந்த மரத்தோட அந்த ஆதாரமான அந்த அடிப்பாகம், அந்த தண்டு பாகத்தை போன்றது. அதுதான் நம்மளை மற்றவரிடம் இணைக்கவும் செய்யுது, மற்றவரிடமிருந்து நம்மளை பிரிக்கவும் செய்யுது. இப்போது நாம் வளர்வது, நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா அது நாம் நினைப்பது போல் ஒரே கோணத்தில் இருக்காது. கொஞ்சம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம காலத்து எப்பயுமே ஒரு நேர்கோடாக பார்க்குறோம். இப்போ மணி 10, அடுத்து 11 ஆகும், 12 ஆகும், வரிசையாக ஒவ்வொரு நொடியாக, ஒவ்வொரு நிமிடமாக காலம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இப்போது ஒரு எறும்புக வரிசையாக போவது போல தான் இல்லையா காலம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மரம் அதை போல் வளராது. ஒவ்வொரு எறும்பாக போகிற மாதிரி ஒவ்வொரு நேர்கோட்டில் வளராது. அது எல்லா திசைகள்லையும் வளரும்.
அது வெளியில் வந்து புது குருத்துகள் தோன்றி கிளைகள் விரித்து வளரும் அதே சமயம் மண்ணுக்குள்ள வேர்களும் விரிந்து ஆழமாக இருளை நோக்கி செல்லும். ஒரே நேரத்தில் பல திசைகளில் மரம் வளரும். உண்மையில் நாம் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அதை பற்றின புரிதல் கிடையாது. ஏன்னா நம்மளை நுட்பமாக கவனிப்பதே கிடையாது. நாம் எதை கவனிக்கிறோமோ அதை நோக்கி தான் நம்முடைய பிரக்ஞை செல்லும். இப்போ நீங்கள் இந்த காணொலியை கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்கள் கவனம் முழுக்க இந்த காணொலியில் தான் இருக்கும். பின்னாடி மிக்சி ஓடுறதோ ஃபேன் ஓடுறதோ நாய் குறைக்கிறதோ கூட கேட்காது. அது நீங்கள் எவ்வளோ கவனம் தர்றீங்கிறத பொறுத்து. நம்ம ஆழமாக ஒன்றில் கவனம் தருவதை தான் பொதுவாக தியானம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது நம்முடைய மனம் வந்து வேறு எதிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காது. தேவையில்லாத தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. ஆனால் அதே சமயம் அந்த புரிதல் உண்மையானதும் கிடையாது. அதாவது நம்ம மனசை வந்து கூர்மையாக ஒரு எறும்பு போல் ஒரே இடத்துல கவனம் செலுத்த முடியாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிக்குன்னு சொல்லலாம். இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஒரே நேரத்தில் பல திசைகளில் நம்முடைய அகமும் நம்முடைய மேல்மனமும் விரியக்கூடும். அதற்கான சாத்தியக்கூறுகள் அவை இரண்டுக்குமே இருக்குது. அதே சமயம் அது ரெண்டும் வந்து பார்த்தா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ நான் மேலான விஷயங்களை உயர்வான விஷயங்களை பற்றி பேசணும், கேட்டோம், சிந்தித்தோம் அப்படின்னா அந்த கிளைகள் வந்து விரியுது. அப்போ அந்த கிளைகள் எந்த அளவு விரியுதோ அதற்கேற்ப வேர் தங்கனை மாற்றிக்கொள்ளும். நம்முடைய அகம் தன்னை மாற்றிக்கொள்ளும். இன்னொரு விதத்தில் நம்முடைய அகத்தை கவனித்து நம்முடைய அகத்தில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சு கொள்ள தொடங்கணும் அப்படின்னா நம்ம கவனத்தை வேரை நோக்கி செலுத்துகிறோம். இப்போ வேர் வந்து எங்கே தண்ணி கிடைக்கும், ஒரு மாதிரி வறண்டு இருக்குது இப்போது, இப்போ தண்ணி நிறைய இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற போல் அந்த மரம் வந்து மலர்களை உருவாக்காமல் பெருசாக வளராமல் தன்னை மாற்றிக்கொள்ளும். இப்போ இதில் கவனித்து பாருங்கள், அந்த மரம்னு நம்ம எதை சொல்லுவோம்? வேரை சொல்லுவோமா, கிளைய சொல்லுவோமா, இலைய சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்தது தானே மரம். அதே போல் தான் இது எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இப்படி நினச்சா ஒரு குழப்பமாக இருப்பது போல தான் இருக்கும். அதனால தான் நம்மளுடைய கவனத்தை ஏதோ ஒரு சமயம் ஒன்றில் தான் நம்மளால் செலுத்த முடியும். இப்போ இதை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்கள் கவனம் முழுக்க இதில் தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம தீர்மானிப்பது நாம். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போது இதை கேட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு காலிங் பெல் அடிக்குது, ஃபோன் அடிக்குது, உடனே உங்கள் கவனம் அங்கே திரும்புது அப்படின்னா என்ன பண்ணுது? அது வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. சில சமயம் நம்ம அறியாமல் அது நிகழும். சில சமயம் நாம் கவனத்தோடு அதை செய்வோம். இதையெல்லாம் தான் நாம் புரிஞ்சிக்கணும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு செயல் செய்யும்போது, ஒரு நிகழ்வு நிகழும்போது, இப்போ உதாரணமாக நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இது அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இதை நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் என்னால் முடிந்தது. அதை எவ்வளோ சிறப்பாக செய்யணுமோ அவ்வளோ சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது. இந்த காணொளி நிறைய பேர் பார்க்கலாம், யாருமே பார்க்காம போகலாம். ஆனால் அது முடிவு கிடையாது. 10 வருஷம் கழித்து பலர் பார்க்கக்கூடும் இல்லையா? நம்மளுக்கு தெரியாது என்ன நடக்கும்ன்ட்டு. ஸோ நாம் கவனிக்க வேண்டியது, நாம் இப்போது செய்யும் செயல் சரியாக நம்முடைய சுயநினைவுடன் நம்முடைய முழுமையான புரிதலுடன் செய்கிறோமா இல்லையாங்கிறது. இப்போது இதன் அடிப்படையில் தான் நான் எழுத தொடங்கினேன், காணொலியில் உருவாக்க தொடங்கினேன். ஆனால் நான் தொடங்கின இடத்துலேருந்து எங்கேயோ போயிட்டேன் இடையில. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே கவனித்து சுதாரித்து திருப்பியும் என்னை தொகுத்து கொண்டு இருக்கேன். இப்போது நான் உருவாக்கின முதல் காணொளி வந்து பார்த்திங்கன்னா த கோல்டன் கீ, தங்க சாவிங்கிற ஒரு சின்ன கதை. அதை நீங்கள் பார்க்கலாம், இந்த சேனலில் இருக்குது. அதை உருவாக்குவதற்கு காரணம் என்னுடைய மகளின் பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்யணும்னு தோணுச்சு. அதே சமயம் வந்து அது ஒரு பொருளாக கொடுப்பதில் எனக்கு ஆர்வம் இல்லை. ஏதாவது நானாக க்ரியேட்டிவாக செய்யணும்னு தோணுச்சு. அப்போது எனக்கு தோன்றிய எண்ணம் தான் இது. இது ஒரு விதத்தில் என்னுடைய கதை, என்னுடைய பயணம். இன்னொரு விதத்தில் நம் எல்லோருடைய கதையும் எல்லோருடைய பயணமும் கூட. நாம் எல்லோருமே அந்த கதையில் வரும் அந்த சிறிய குழந்தையை போல உணர்ந்திருக்கக்கூடும்.
அத உணர்ந்திருப்பவர்களால் அந்த கதையை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடும். அதில் நிறைய நுட்பங்கள் இருக்கு, குறியீடுகள் இருக்கு. மேலும் நிறைய எதிர்பார்ப்போட தான் அந்த கதையை உருவாக்கினேன். சரியா அது வந்து பல யுங்கியன் உளவியல் குறியீடுகள் இருக்கு அதுல எல்லாம். அத நான் ஆங்கிலத்தையும் வெளியிட்டிருக்கேன். அது சரியான நபரிடம் போய் சேர்ந்துச்சுன்னா, அது நன்றாக கவனிக்கப்படும். ஆனா, எனக்கு அந்த போன்ற தொடர்புகள் இல்ல. அதனால ஒண்ணும் பெருசா இல்ல. முதல்ல நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதே சமயம் ஏமாற்றமும் உருவாச்சு. அதெல்லாமே வாழ்வின் ஒரு பகுதி தான். அது இப்படித்தான் மரம் வளரும். மரம் நெனச்ச உடனே எல்லாமே தானா நிகழ்ந்துடாது. இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். நம்மால செய்ய முடிஞ்சது இந்த கணம் நாம சரியாக இருக்கோமா? சரியான செய்றோமா? அவ்வளவுதான். அதோட நம்ம திருப்தி அடைஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்த கணத்த அப்புறம் கடைசியில தொகுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தா, இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில பிணைந்திருக்க கூடும். இப்போ அந்த காணொளியை உருவாக்குன போது, அந்த சேனல தொடங்குன போது, என்னுடைய ஆர்வம் என்னவாக இருந்ததுன்னா, தொழில்நுட்பத்த எப்படி ஆன்மீக கோணத்தில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது. ஏன்னா, தொழில்நுட்பம்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆயிருச்சு இன்னைக்கு. அறிவியல் என்பது ஆன்மீகத்துக்கு மிகவும் நெருக்கமானது. ஆன்மீகம் என்பது தன்னை அறிவது அப்படின்னா, அறிவியல் என்பது மற்றவற்றை அறிவது. நம்மத் தவிர நமக்கு வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் அறிந்து கொள்வது அறிவியல். நமக்குள்ள இருப்பதை அறிந்து கொள்வது ஆன்மீகம்னு சொல்லலாம். இப்போ அறிவியல் வந்து தினசரி வாழ்க்கைக்கு நடைமுறை தளத்தில் பயன்படும் விதத்தில் அது மாற்றி அமைக்கப்படும்போது, தொழில்நுட்பம் உருவாகுது. ஆன்மீகம் தினசரி வாழ்க்கைக்கு தேவையான விதத்தில் கட்டமைக்கப்படும்போது, மதம் உருவாகுது. இப்போ நம்ம மதத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்ம பலரும் ஆன்மீகம்னாலே மதம்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுதான் நம்முடைய சிக்கல்கள் பலவற்றுக்கும் காரணம். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் பல்வேறு வழிபாடுகள், சடங்குகள் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீண்ட காலமாக பல்வேறு காரணங்களால் உருவாக்கப்பட்டவை. அவை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தத்துவ கோணத்தில் யாரானாலயாவது அவர்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது புரிதல்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு, அப்போ அந்த தத்துவத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல முடியாதுங்கிறனால, எல்லா மக்களுக்கும் புரியும் விதத்தில் வெவ்வேறு விதத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு கோவிலில் வந்து தீபாராதனை காட்டுவது, மணி அடிக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது பின்னாடி இருக்கிற சூட்சுமம் நம்மளுக்கு புரியுதா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. பொதுவாக கோவில் வந்து நல்லா பெருசாக நல்ல ஒளி பொருந்தியதாக இருந்தாலும், அந்த கர்ப்ப கிரகம் அந்த கடவுள் இருக்கும் அந்த இடம் வந்து இருள் நிறைந்ததாக இருக்கும். ஏதாவது 1, 2 விளக்கு தான் இருக்கும் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறான், கோவிலில் அந்த கடவுளை வந்து வெவ்வேறு விதமாக அலங்கரிக்கிறாங்க. அலங்கரிச்சுட்டு எல்லாம் தயார் அப்படிங்கும்போது தீபாராதனை காட்டுறாங்க, மணி அடிக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இருளுக்குள் அந்த தீபத்தின் ஒளி மட்டும்தான் இருக்கும். தீபாராதனை காட்டும்போது அதை வந்து அந்த சாமி முகத்துக்கு முன்னாடி சுற்றுவாங்க. அப்போ சுற்றும்போது சாமியோட முகத்தை வந்து நம்ம முழுசாக பார்க்க முடியும். நம்ம கவனம் அப்போ அதை நோக்கி ஈர்க்கப்படும். மணி அடித்து நம்மளோட கவனத்தை அங்கே திருப்புறாங்க. வேறு யாராவது பேசுனா நம்மளை கூப்பிட்டா கூட தெரியாது. அங்கே மட்டும் கவனி அப்படிங்குது. அதுதான் அதோட சூட்சுமம். அவ்வளவுதான். இது புரிஞ்சாலே போதும். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு புரியுதா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பல விதங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டோம். கர்ப்ப கிரகங்களுக்கு கூட நம்ம இப்போ மின் விளக்குகளை பொருத்துகிறோம். அப்புறம் மணி அடிப்பதற்கு பதிலாக எலக்ட்ரிக் மெஷின்கள் வந்துருச்சு. இப்போ அதெல்லாமே தொழில்நுட்பம் தரும் மாற்றம் தான். அந்த தொழில்நுட்பத்தால் பயன் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த கோவிலோட அடிப்படையான அந்த ஒரு புரிதலையே அது குலைச்சிருச்சு இல்லையா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சரியாக அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது கிடையாது. ஏன்னா, நம்ம ஆன்மீகத்தை மதமாக பார்க்குறோம். மதம்ங்கிறது கூட்டத்துக்கானது. தினசரி வாழ்க்கைங்கிறது கூட்டத்துக்கானது. கூட்டமாக இருக்கும்போது ஒவ்வொரு மனுஷருக்கு இடையில் உரசல்கள் ஏற்படும், சிக்கல்கள் ஏற்படும். அப்போ அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேண்டியது இருக்குது, ஒரு புரிதல் வேண்டியது இருக்குது. அதனால் மதம் உருவாக்கப்படுது. இப்போ எல்லோருமே ஒரு இடத்துல இருக்கிறவங்களாம் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் இயல்பாகவே நம்மளுக்கு ஒரு அந்யோன்யம் தோன்றும் இல்லையா? நம்ம பயப்பட மாட்டோம். அதன் அடிப்படையில் தான் மதம் உருவானது. இப்படி நம்ம ஆன்மீகத்தை சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான்
ஆன்மீகத்தையும் நம்ம ஒழுங்கா கடைப்பிடிக்க மாட்டேங்கிறோம். நம்ம லௌகீக வாழ்க்கையும் ஒழுங்கா கடைப்பிடிக்க மாட்டேங்கிறோம். அறிவியலையும் புரிந்து கொள்வது கிடையாது. தொழில்நுட்பத்தையும் சரியாக பயன்படுத்துவது கிடையாது. ஏன்னா, வேறு விதங்களில் இப்போது தொழில்நுட்பம் நம்மளுக்கு பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம தியானம் கற்றுக்கணுன்னா அதுக்கு பல்வேறு ஆப்புகள் இருக்குது இப்போது. பிராணாயாமம் செய்கிறதுனா ஆப்புகள் இருக்குது. யோகா கற்றுத்தரதுக்கு ஆப்புகள் இருக்குது. அதெல்லாம் தொழில்நுட்பம் தந்திருக்கும் நன்மை தானே. யோசிச்சு பாருங்கள். சில ஆப்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா நிறைய மாற்றத்தை உணரலாம். ஒரு சின்ன உதாரணம் வந்து நீங்கள் ஹெட்ஃபோனில் வந்து நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் நிறைய உங்கள் மூளையில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கலாம். நம்ம மூளையில் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அலைகள். அதுதான் நான் சைக்கிக் எனர்ஜின்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோனை அந்த எதோடையும் கனெக்ட் பண்ணாமல் பாட்டுக்கிட்டெல்லாம் கேட்காம வெறுமனே அந்த நாய்ஸ் கேன்சலிங் மாத்திரம் ஆன் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த ஒரு தலைக்குள்ளே ஒரு அமைதியை நீங்கள் உணர முடியும். ஏன்னா அது எப்படி செயல்படுதுன்னா அந்த ஹெட்ஃபோன் வந்து சில ஒலி அலைகளை உருவாக்கும். அதாவது நம்ம காதுக்குள்ளே சத்தம் வருது இல்லையா, அந்த சத்தம் விழாதபடி வேறு சில ஒலி அலைகளை உருவாக்கி அதை பிளாக் பண்ணுது. அப்போ நம்ம மூளைக்குள்ளே உருவாகும் அந்த எனர்ஜியை, அந்த ஏற்கனவே இருக்கும் இரைச்சலை நம்மளால் எனர்ஜியாகவே உணர முடியும். இதை நீங்கள் செலவெல்லாம் செய்ய தேவை கிடையாது. யாராவது உங்கள் நண்பர் யாராவது இருந்தால் சும்மா முயற்சி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நான் அதை கண்டுபிடிச்ச போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் இவ்வளோ ஒரு எளிமையான விஷயம் வந்து எனக்கு தியானத்துக்கு உதவுமான்னு ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் சொல்ல வரேன். இப்போ தொழில்நுட்பத்தின் மூலம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஒரு விதத்தில் ஒரு தியானம்ங்கிறதும் வாழ்க்கையை வாழ்வது எல்லாமே ஒரு சின்ன நேக்குன்னு தான் சொல்லணும். சைக்கிள் ஓட்டுவதை போல், நீச்சல் அடிக்கிற போல் கீழே விழுகாமல் தண்ணிக்குள்ளே மூழ்காமல் அப்படியே சமாளித்து போகணும். அது ததக்கா புதக்கா நீச்சல் அடிக்கிறது கத்துக்குட்டிகள் செய்வது. ஒரு தேர்ந்த வீரர் எப்படி நீச்சல் அடிப்பார். நம்ம அது போட்டியில் கலந்துக்கணுங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. நாம் சொல்கிறது ஒரு மகிழ்ச்சிக்காக நீச்சல் அடிப்பதை சொல்கிறேன். இப்போ அதுதான் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு தொழில்நுட்பம் தேவைன்னா அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ அந்த கோணத்தில் இதை தொடங்கினேன். இப்போ அந்த அந்த தங்கசாவி கதையில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் பன் சிட்டின்னு சொல்லி ஒரு கற்பனையான ஒரு நகரத்தை உருவாக்குனேன். இப்போ அது வந்து ஒரு விதத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் ரொம்ப சிக்கலான தொழில்நுட்பம் கிடையாது. கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. வெறும் நீராவி எந்திரங்களை கொண்டு உருவாக்கப்படும் உலகம். அப்போது அதை நிறைய அதில் ஒரு கற்பனைகளை உருவாக்கி கொண்டு போகலான்னு தோணுச்சு. நான் சொல்லுவேன், மரம் விரிகிற மாதிரி மனசு எங்கெங்கெல்லாமோ சென்றது, என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதையெல்லாம் செயல்படுத்த முடியலை. அப்புறம் வேறு விதங்களில் வேறு காணொலிகளை உருவாக்கின வேறு திசைகளில் எல்லாமே என்னை இழுத்து சென்றது. ஸோ ஒரு விதத்தில் நான் முன்வைப்பது வந்து பார்த்திங்கன்னா, நமக்குள்ள இருக்கும் எல்லா விதமான தடைகள், பிளவுகள், பிணைப்புகள், பற்றுகள் எல்லாவற்றையும் கடந்து செல்லணும். அதுதான் ஆன்மீகம். நம்ம முழுமையாக விடுதலையை அடையணும். அதை எனர்ஜெட்டிக்கலாக உணரணும். அதாவது பிணைப்புங்கிறது நம்ம ஒன்று விரும்புகிறோம் அதுனா அது ஒரு பிணைப்பு போல், நம்ம வெறுப்பதும் பிணைப்பு தான். அதை வெறுக்கிறது இருக்கிற வரைக்கும் நம்ம வெறுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுவும் ஒரு பிணைப்பு தான். அப்புறம் நாம் மற்றும் ஒன்று வெறுக்க வேண்டியது கிடையாது. இன்னொருவர் நம்மளை வெறுத்தா அதுவும் ஒரு பிணைப்பு. இன்னொருவர் நம்மளை விரும்பினா அதுவும் ஒரு பிணைப்பு. அதுக்கு நாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நான் அழகாக உடை அணிஞ்சிக்கிட்டு எல்லாரும் என்னை ரசிக்கும்படி போகிறேன் அப்படின்னா, நான் மற்றவர்கள் என்னை கவர முயற்சி செய்கிறேன்னு பொருள் இல்லையா? அப்போ நான் அந்த பிணைப்பை நானாக தூண்டுகிறேன். அப்போ எப்படி நான் விடுதலை பெற முடியும்? இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா துறவிகள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு காவியுடை அணிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அத்தனைக்கும் ஆசைப்படுன்னுலாம் அந்த காலத்தில் பேசலை. ஏன்னா அது தெரியும் தேவையில்லாத பிணைப்பை ஏற்படுத்தும்ன்ட்டு. அப்போது அதிலிருந்து நம்ம எப்படி வெளியேறுவது? அப்போது அது வந்து நம்ம முழுமையாக வெளியேறணும்னா நாம் நம்முடைய பண்பாட்டை கடந்தே ஆகணும். இது கேட்பதற்கு சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா பண்பாடுங்கிறது மனிதனுக்கு வந்து மீனுக்கு கடலை போன்றதுன்னு சொல்லலாம். பண்பாடு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா நம்ம பிறந்தோம் அப்படின்னா பூமியில் ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருப்போம். அந்த இடத்துல ஏதோ ஒரு பருவநிலை நிலவும்.
அந்த பருவநிலையில் சில ப செடிகள் தான் வளரும். அந்த இடத்துல சில காய்கள் தான், கனிகள் தான் கிடைக்கும். அப்ப அங்க வாழும் மனிதர்கள் அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாற்போல தங்கள் வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் பண்பாடு. இப்ப பண்பாட்டை நிர்ணயிப்பது வந்து அந்த நிலவியல், அந்த புவியியல் இதெல்லாம். அந்த இடத்துல மனிதர்கள் சேர்ந்து வாழத் தொடங்கும்போது, அவர்கள் அந்த இடத்த புரிஞ்சுக்குவாங்க. அந்த அறிவை அடிப்படையாகக் கொண்டு தான் பண்பாடு உருவாகுது. அப்படி பார்த்தா தொழில்நுட்பத்தோட ஒரு தொடக்கம் தான் பண்பாடுன்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு மனிதன் உன்னை அறிந்து கொள்ளும்போது அது வெறும் அறிவு தான். அந்த அறிவை அவன் வந்து அப்ளை பண்ணும்போது, செயல்படுத்தும்போது அது தொழில்நுட்பமாக மாறுது. அவன் ஏன் செயல்படுத்துறான்? ஏன்னா, அதனால ஏதாவது அவனுக்கு பயன் இருக்கும். அதனால கொஞ்சம் நேரத்த மிச்சப்படுத்த முடியும், எனர்ஜிய மிச்சப்படுத்த முடியும். ஏதாவது வீணாக போவத தடுக்க முடியும். இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்போ அது செயல்படுத்தப்படும்போது, அதனால் ஏதாவது பயன் இருந்தது அப்படின்னா, அத திருப்பியும் செய்யத் தொடங்குவோம். அப்படியே அது ஒரு பழக்கமாகும். அப்போ ஒரு மனிதனுக்கு அது பயன்படுதுங்கும்போது, மெல்ல அத மற்றவர்களும் கவனிப்பாங்க. அவர்களும் கற்றுக்கொள்வாங்க. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பண்பாடு உருவாகுது. சடங்கு, சம்பிரதாயம் எல்லாம் உருவாகிடுது. அப்புறம் என்ன ஆகும்? தொடக்கத்தில நம்மளுக்கு புதுசா இருக்கிற எல்லா விஷயங்களும் நாளாவட்டத்தில அப்படியே வெறுமனே பழக்கமாயிடும். அடுத்து வரும் தலைமுறையினர்களுக்கு அது எப்படி தோன்றுச்சு, எப்படி உருவாச்சுன்னு எதுவுமே இருக்காது. அவங்க ஒரு நுகர்வோரைப் போல அத பயன்படுத்தத் தொடங்குவாங்க. நான் முன்பே சொன்னது போல கோவில் என்ன காரணத்தினால இருக்கு? இப்போ அதனுடைய நோக்கமே மாறிருச்சு இல்லையா? அதுதான். ஒரு விதத்தில அது நல்லதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு நம்மளுக்கு பலருக்கும் பண்டை காலத்தைப் போல கோவில்கள் அந்த அளவுக்கு பொருள் மிக்கதாக இருப்பது கிடையாது. இல்லையா? நம்ம பலரும் கோவிலுக்கு போவதில்ல, சாமி கும்பிடுவதில்ல, தேவையில்ல. ஏன்னா, இன்னைக்கு வாழ்க்கை எளிதா இருக்கு. அந்த காலத்தில பணம் கஷ்டமா இருக்கும். மருத்துவ வசதி கிடையாது. ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா எங்க போறது? அதனால கோவிலுக்கு போயிட்டுருந்தோம். இன்னைக்கு உடம்புல பிரச்சனை யாரும் கோவிலுக்கு போறது கிடையாது. டாக்டர்ட்ட போறோம். மனசுல பிரச்சனைனா உளவியல் மருத்துவர்ட்ட போறோம். இப்போ வசதிகள் இருக்கு வெவ்வேறு விதங்கள்ல. அதனால ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, கோவில்கள்ங்கிறது அர்த்தமே இல்லாம போகுது. வேறொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோவில்ல கூட்டம் அலமோதுது. ஏன்னா, மனிதர்களுக்கு என்ன, ஏது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாமெல்லாம் சுயமாக சிந்திச்சு எதையுமே செய்வதில்லை. எல்லாமே நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு. ஆனா, நம்மளுக்கு தரப்பட்டது எல்லாமே நம்மளுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு உகந்ததாக இல்ல. சரியாக பயன்படுவதாக இல்ல. அப்புறம் என்ன பண்றது? புதுசா நாம கண்டுபிடிக்கணும். புதுசா நாம கண்டுபிடிச்சதே கிடையாதே! ஏன்னா, இவ்வளோ காலமா யாரோ கண்டுபிடிச்சது தான் பயன்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு புதுசா கண்டுபிடிங்கன்னா என்ன பண்றதுன்னு முழிக்கிறோம். அதுக்கு தான் கல்வி அறிவு தரப்பட்டிருக்கு. வசதி வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. தொழில்நுட்பம் இருக்கு. அத பயன்படுத்தி நாம தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நாம கற்றுக்கொள்ள தொடங்கும்போது, ஒரு விதத்தில் நாம் அந்த பண்பாட்டை கடந்து செல்றோம். தாண்டி செல்றோம்னு சொல்லலாம். சரிதானே? இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ இத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, இத எல்லோரும் ஆன்மீகம்னு எடுத்துக்க மாட்டோம். நான் பேசுவது ஆன்மீகம்ங்கிறத எல்லோருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லையா? ஏன்னா ஆன்மீகம்னா நம்மளுக்கு சில புரிதல் இருக்கு. ஒரு மதம் சார்ந்ததாக இருக்கணும், கடவுள் சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு. ஆனா, தொடர்ந்து நீங்க கேட்க கேட்க நன்றாக புரிந்து கொள்ளும் தோறும், நீங்க நான் சொல்வது சரிதான்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா ஆன்மீகம் என்பது ஆன்மாவை குறித்தது. ஆன்மாங்கிறது நம்ம உடல்ல இருக்கு. நம்ம எப்போ நிம்மதியாக, நிறைவாக உணர்வோமோ, அப்ப நம்முடைய ஆன்மா ஒரு சாந்தி அடையுதுன்னு சொல்லலாம். ஆன்மீகம் என்பது அதுக்காக தான் இல்லையா? ஆன்மாவை நிறைவு செய்வதற்காக தான். உண்மையான ஆன்மீகம் என்பது முற்றிலும் விடுதலை பெறுவது. இருந்தாலும் தற்காலிக நிவாரணம் விடுதலை தருவதும் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி தான். அப்போ அந்த தற்காலிகமான நிறைவை தந்துக்கிட்டு இருந்த கோவில், மதங்கள், சம்பிரதாயங்கள் போன்றவற்றை தவிர்த்துக்கிட்டு, நம்ம புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்க முயலும்போது, அவற்றை கற்றுக்கொள்ள, அவற்றை பயில முயற்சிக்கும்போது, நாம பண்பாட்டை கடக்கிறோம்னு சொல்லலாம். இத வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் செய்தாகணும். ஏன்னா, ஆன்மீகமான ஒரு புரிதல், அந்த உணர்வு வந்து தனி மனிதருக்கு உருவாகும். நம்ம கூட்டமா ஒரு தேர் திருவிழால கலந்துக்கலாம், ஒரு பண்டிகையில கலந்துக்கலாம். அதன் மூலமாக நாம நிறைவை உணர்வோம், இல்லன்னு சொல்லல. ஆனா, அது வந்து உண்மையானது கிடையாது. அது ஆழமானதாக இருக்காது.
ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறதுக்கும் ஒரு தேர் திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டால் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும் எப்போ அது கிடைக்கும்னு, எவ்வளவு கிடைக்கும்? இப்போ கலந்துக்கிற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்குமா? தேருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கிடைக்கும், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு குறைவாக கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதுக்கு குழப்பம்? பேசாமல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகலாம் இல்லையா? அங்கே தேருக்கு பக்கத்தில் இருக்கணும்னா காசு நிறைய கட்டணும். அப்போது நம்ம பக்கத்துலேருந்து மேட்ச்சை பார்க்க முடியும். பணம் கம்மியாக இருந்தால் தூரத்துலேருந்து பார்ப்போம். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா மகிழ்ச்சி அதிகமாக குறைவா, பக்கத்துலேருந்து பார்த்தா மகிழ்ச்சி அதிகமாக குறைவா, நம்மளே யோசிக்க வேண்டியதான். தேரை பற்றி யோசிக்கிறது வந்து முட்டாள்தனமாக தோணுச்சுன்னா, கிரிக்கெட்டை பற்றி யோசிக்கிறது பைத்தியக்காரத்தனம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாம் இங்கே முக்கியமான விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் என்ன உணர்கிறோங்கிறது. அதை நாம் முடிவு செய்யணும். அது தேராக இருந்தால் அது நம்மளுக்கு திருப்தி தந்தால் அதனால் என்ன? இன்னொருத்த கிண்டல் செஞ்சால் அதனால் என்ன தப்பு? கிரிக்கெட்டாக இருந்தால் இன்னொருவர் கிண்டல் செஞ்சால் அதனால் என்ன தப்பு? நாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறது நம்முடைய திருப்திக்காகனா, நாம் எங்கிருந்து பார்த்தா நன்றாக இருக்கும், எப்படி பார்த்தா நன்றாக இருக்கும்னு நினச்சி தான் போய் பார்ப்போம் இல்லையா? அதே சமயம் நம்ம ஷோ காமிக்கணும், அங்கே போயிட்டு நல்லா செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ போட்டுக்கணும் அப்படின்னா நாம் வேறு நோக்கத்தோடு போவோம். இப்போ இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது நாம தான். இப்போ இதைத்தான் நான் அந்த ஸ்டீம்பன் சிட்டியில் அந்த தங்க சாவியில் விளக்க முயன்றிருந்தேன். அது நாம் என்பது நம்முடைய உடல் மனம் இரண்டும் இணைந்தது. நம்முடைய ஆழ்மனம் இருக்குது. அந்த ஆழ்மனம் என்பதைத்தான் நான் டெக்னாலஜின்னு கீழ்ப்பகுதியில் கொடுத்துருக்கேன். இப்போ ஆழ்மனம், பண்பாடு, தொழில்நுட்பம் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவை. ஏன்னா நம்முடைய பண்பாடுங்கிறது நமக்குள்ளே ஊறி இருக்குது. நாம் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த ஒரு தலைமுறையில் பிறந்திருக்கோம். நாம் ஆன்மாக்கள், நாம் இந்த உடலை எடுப்பதற்கு முன்னாடி நாம் தான் தீர்மானிக்கிறோம் எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எப்படிப்பட்ட உடல் வேண்டும்னு எல்லாம். அப்போது அந்த பண்பாட்டு சூழலை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக, அவருடைய மரபணு மூலமாக நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கை முறை, அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய மனக்கட்டமைப்பு இதெல்லாமும் நம்மளுக்கு கடத்தப்படுது. இதை எபிஜெனட்டிக்ஸுங்கிற அறிவியல் துறை விளக்குது. இப்போ அதுதான் பண்பாடுன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் இல்லையா, ஒரு தொடர்ச்சி இருக்கணும் இல்லையா? நம்முடைய ஆழ்மனமும் அப்படி தான், ஒரு ஆழமான தொடர்ச்சி கொண்டது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லோருக்குமே ஒரு தொகுப்பு ஆழ்மனம் உண்டு, கலெக்டிவ் சப்கான்ஷியஸ்னு சொல்கிறாங்க. அது மனித குலம் முழுவதுக்கும் பொதுவானது. ஆழ்மனம்ங்கிறது தனி மனிதருக்குன்னா, உண்மையில் தொகுப்பு ஆழ்மனம் எல்லா மனிதர்களுக்கும், ஒரு மனிதகுலம் முழுவதுக்கும் பொதுவானது. நாம் பெரும்பாலும் தொன்மங்கள், புராணங்கள் போன்றவற்றில் பார்ப்பவை, கேட்பவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுப்பு ஆழ்மனதிலிருந்து உருவானவை தான். இப்போ மதங்கள் எல்லாமே ஒரு தொடக்க காலத்தில் யாரோ ஒரு சில மனிதர்களின் புரிதலின் அடிப்படையில் உருவாகி இருக்கும். அதன் பிறகு அவை ஒரு மதமாக நிலை பெற்று இருக்கும். இப்போ அதனுடைய சாரம் எல்லாமே நம்ம பண்பாட்டில் இருக்குது, நம்முடைய ஆழ்மனதில் இருக்குது. இப்போது நவீன காலங்கிறதுனால அதை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேம்படுத்த முடியுமாங்கிறது தான் என்னுடைய ஒரு தேடலாக இருந்தது. இப்போ இது வேறொரு கோணத்துலையும் விளக்கலாம். அதாவது நாம் என்பது நம்முடைய உடல் மனம் அப்படின்போது என்னென்னா, ஒரு கூடாரம் கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது டென்ட்டு மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த டென்ட்டு வந்து ஒரு நிலத்தில் தான் இருக்கணும் இல்லையா? இப்போ அந்த நிலம்தான் நம்முடைய பண்பாடு, தொழில்நுட்பம், நம்முடைய ஆழ்மனம்னு சொல்லலாம். அது அறுதியானது. அதை நம்மளால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், அதை நம்ம சரியாக கையாளலாம், மாற்றி அமைக்கலாம். அதை முற்றிலுமாக தூக்கி எறிய முடியாது, அதிலிருந்து விலகிச் செல்ல முடியாது. நம்ம இன்றைக்கி துறவியாக இமயமலைக்கு போய் சென்றாலும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பயன்படுத்த வேண்டியது இருக்கும், டார்ச் லைட் தேவைப்படும், குறைந்தபட்சம் தீப்பெட்டியாவது நம்மளுக்கு வேணும் இல்லையா? அந்த தீப்பெட்டி எல்லாமே என்ன அர்த்தம்? ஒரு பண்பாட்டின் உருவாக்கம் தான். சிக்கிமுக்கி கல்லை வச்சு யாரும் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது கிடையாது. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கோணத்தில் பார்த்திங்கன்னா நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியது, நாம் கவனிக்கக்கூடியது நம்முடைய உடலும் மனமும். அப்போது அந்த உடலுக்கும் மனதையும் நம்ம கவனிக்க நம்முடைய ஆழ்மனமும் தெளிவாகும். இது மூன்றுமே ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும். அப்போது தான் அந்த
நாம் என்கிற அந்த நம்முடைய சுயம், நம்முடைய கட்டமைப்பு வந்து ஒரு தெளிவுடன் இருக்கும். இப்போ இதன் அடிப்படையில் நாம் யார் என்று எப்படி நம்மளை உருவாக்கி கொள்கிறோம், எப்படி நம்மளை வெளிப்படுத்திக்க கொள்கிறோங்கிறதுல அடிப்படையில் தான் நம்முடைய ஆளுமை இருக்கும். நம்முடைய ஆளுமை இப்படி இருந்தால் சிரிப்பாக தான் இருக்கும் இல்லையா? நல்ல ஒரு கெத்தாக ஒரு கோட் சூட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்ம பலரோட ஆளுமை இப்படி தான் இருக்கும். அதாவது நமக்கு முன் வேறு யாரும் பிறக்கலை, நமக்கு அப்புறம் வேறு யாருமே பிறக்கப் போவதும் கிடையாதுன்னா, அப்போது நாம் என்பவர் பல விதங்களில் தனித்துவம் மிக்கவர்கள். அந்த தனித்துவத்தை நாம் எப்படியாவது வெளிப்படுத்தி ஆகணும். அது உண்மையை சொல்லப்போனால் நம்ம எந்த அளவு தனித்துவம் மிக்கவராக இருக்கோமோ அந்த அளவு கோமாளித்தனமாக வெளியில் தெரிவோம். ஏன்னா நமக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளிருக்க மாட்டாங்க. அப்போ அது ஒரு ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனால் வேறு வழி கிடையாது. நாம இருக்கணும்னா நாம் எவ்வளோதான் கேவலப்பட்டாலும் சரி, அசிங்கப்பட்டாலும் தயங்காமல் நம்மளை வெளிப்படுத்தி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. மற்றவர்களெல்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், விரும்பணும், அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி அதற்கேட்டாற்போல் நம்முடைய ஆடையை, நம்முடைய ஹேர் ஸ்டைலை, பேச்சு இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மை நாம் இழந்து விடுவோம். அப்போது நம்ம கூட்டத்தில் ஒருவராக இருப்போம். எல்லாருமே பிரியமாக இருப்பாங்க, எல்லாமே நல்லவராக இருப்பாங்க. ஆனால் யாருமே உண்மையானவராக இருக்க மாட்டாங்க. இப்போ உண்மையான இருக்கிறவர் பார்த்திங்கன்னா மற்றவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அவங்க வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. இவன் ஏன் இப்படி இருக்கான், ஏன் நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது அப்படி தான் நினப்பாங்க. உண்மையில் அவங்க கேட்க வேண்டிய கேள்வி, நாம் ஏன் அவனை மாதிரி இருக்க மாட்டேங்கிறோம், அவன் தனித்துவமாக இருக்கான், தைரியமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறான், நாம் ஏன் இப்படி பயந்துக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க கேட்கணும். ஆனால் அதை கேட்க மாட்டாங்க. மாறாக அடுத்தவனுக்கு நீ ஏன் இப்படி இருக்க, நீ மாறு, நீ மாறு, நீ மாறு, இதை தான் காலங்காலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு இல்லையா? இப்போது இதிலிருந்தெல்லாம் மீள்வது, வெளியேறுவது தான் பண்பாட்டை கடப்பதுன்னு சொல்கிறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அதுதான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. குடும்பம் என்பது பெரியவர்களுக்கானது கிடையாது, குழந்தைக்கானது. அந்த குழந்தை வந்து பத்திரமாக வளருவதற்கு, அது தானாக உருவெடுவதற்கு தேவையான சூழலை உருவாக்கி தருவதற்குத்தான் குடும்பம். ஏன்னா பெரியவர்களோட துணை இல்லாமல், அவங்களோட ஆதரவு இல்லாமல் குழந்தை வளர முடியாது. ரோட்டில் வளர முடியாது குழந்தை. வீடு வேண்டியது இருக்குது. அந்த வீடு வந்து ஒரு கட்டமைப்பை தருது. இப்போ இது என்னுடைய இடம், இவர்களெல்லாம் என்னுடைய மனிதர்கள், இவர்களை நான் நம்பலாம், இதுக்கு வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது, அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க, அவங்கள நம்பலாமா இல்லையான்னு தெரியாது. அப்புறம் குழந்தை வந்து சில வருடங்களை வீட்டில் பழகி அதுக்கப்புறம் பள்ளிக்கு செல்லுது, புதிய மனிதர்களை அறிமுகம் செய்து கொள்ளுது. இப்படி தான் அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டு ஆக வேண்டும். அதற்கு போதுமான அளவு சுதந்திரம், வசதி, வாய்ப்பு எல்லாம் நாம் செஞ்சு தரணும். ஆனால் நடக்கிறது என்ன யோசிச்சு பாருங்கள். பெரியவங்கெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறாங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், அது எந்த ஸ்கூலில் படிக்கணும், அது எப்படி வளரணும், எங்கே வேலைக்கு போகணும், யாரை திருமணம் செய்து கொள்ளணும், இதெல்லாம் பெரியவங்க முடிவு செய்கிறாங்க. இப்போது எந்த விதத்தில் நாம் மகிழ்ச்சியாக நிறைவாக உணர்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு ஆன்மீகமான வாழ்க்கையா? மற்றவங்க சொல்லி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது? நாம் தான் யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது நிறைய குழப்பங்கள் வரும். அதனால தான் நாம் தவிர்க்க பார்க்குறோம். எதுக்கு குழம்பிக்கிட்டு? ஸோ ஏற்கனவே அப்பா அம்மா இப்படி வாழ்ந்துட்டாங்க, நம்ம தாத்தா பாட்டி இப்படி வாழ்ந்துட்டாங்க, மற்றவனெல்லாம் பாரு, எருமை மாடு இதெல்லாம் பல் தேய்க்குதா, நான் மாத்திரம் ஏன் தேய்க்கணும், நான் மாத்திரம் ஏன் குளிக்கணும், இப்படி இல்லாத நம்ம கேட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள தொடங்கும் போது நமக்குன்னு ஒரு ஆளுமை உருவாகும். அது அந்த கோமாளித்தனமாக இருக்கலாம், கிறுக்குத்தனமாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதை நாம் தான் உருவாக்கணும். முன்னாடி சொன்னேன், நாம் ஒரு மரத்தை போன்றவர்கள்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அது மரம் என்பது ஒரு உணர்வு ரீதியாக நாம் உணர்வது. ஆனால் அந்த மரம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும் இல்லையா? மரம் மாதிரி அப்படி ஜடமாக இருக்க முடியாது ஒரே இடத்துல. நாம் வெளியில் போக வேண்டியது இருக்குது, மனிதர்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதற்கு ஒரு ஆளுமை தேவை.
இப்போ நாம் யார் என்று உணர்வதுங்கிறது ஒரு ஆன்மீக தளத்தில் முக்கியமான விஷயம். அதே சமயம் நாம் யார் என்று நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது லௌகீக தளத்தில் முக்கியமானது ஒன்று. இரண்டுமே வேணும். ஆன்மீகத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்க முடியாது. ஆன்மீகம்ங்கிறது கிளைகள்லாம், லௌகீகம்ங்கிறது வேர்கள். இப்போ இரண்டுமே வேணும். அப்போது அது நம்முடைய ஆளுமை எப்படி உருவாக்கி கொள்கிறோங்கிறது நம்முடைய தேர்வு. இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அதை ஒரே ஒரு மரபிலிருந்து பண்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆளுமை குறைபாடு கொண்டதாக இருக்கும். பல்வேறு மரபுகளிலிருந்து பண்பாடுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஆளுமை புதுமையானதாக தனித்துவம் மிக்கதாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோன்னு கவனிச்சு பாருங்கள். நம்ம இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வாழ்கிறோம் இல்லையா? நம்மளை அணியும் உடை மரபான உடை கிடையாது. நான் உண்ணும் உணவு மரபான உணவு கிடையாது. மரபான வாழ்க்கை மேற்கொள்வோர் எல்லோருமே ஒரே மாதிரி வாழ்வது கிடையாது இல்லையா? இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை நாம் கவனிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை அனுசரிக்கணும். இப்போ இது எல்லாம் அடிப்படையில் நம்முடைய ஆளுமை உருவாகும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, அந்த ஆளுமைங்கிறது ஒரு முகமூடி போல தான். அது மற்றவர்களுக்காகத்தான். அப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆளுமை எப்படி வெளிப்படுதுங்கிறதையும் கவனிக்கணும். இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், ஆனால் நன்றாக புரிஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னா, பல சமயம் நாம் இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு ரொம்ப எளிய வழிமுறைகளை தேடுறோம். எதுக்கு இவ்வளோலாம் சிக்கலாகிட்டு, அதான் ஆடு மாடெல்லாம் பல்லு தேய்க்குதா அப்படிங்கிறது போல் நாம் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறோம். எளிமையாக இருப்பது ஆன்மீகம்னு உடனே அப்படி எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு போயிடுறோம். அது உண்மையில் சரி கிடையாது. நாம் முயற்சி செஞ்சு வளர தொடங்கும் போது, மாறத் தொடங்கும் போது தான் நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய போதாமைகள், நம்முடைய இயலாமைகள், எல்லைகள் இதெல்லாம் தெரிய வரும். உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நான்லாம் கிரிக்கெட்டில் சேர்ந்துருந்தேன்னா இந்நேரம் ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும்? யார் வேணால் என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? ஆனால் அதை செய்ய தொடங்கும் போது தான் அதில் இருக்கிற சிக்கல் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா நம்மளை பற்றி நம்ம நினச்சி கொண்டிருப்பது எல்லாமே நம்முடைய மேல் மனதின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது இல்லையா? இப்போ கிரிக்கெட்டாக நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம மேட்ச் பார்த்துருப்போம், கிரிக்கெட் வீரர்களை பார்த்துருப்போம், அவங்க எவ்வளோ புகழ் பெற்று இருக்காங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கக்கூடும். ஆனால் அந்த திறமை நம்மிடம் உண்மையிலே இருக்கா? அது எப்படி வெளிப்படுது? அதில் வெளிப்படுவது என்னென்னா நம்முடைய உயிராற்றல்னு சொல்லலாம். இப்போ உயிராற்றலை பற்றி நான் வேறு இடங்களில் விரிவாகவே பேசியிருக்கேன். அது நம்முடைய உடலில் இருக்குது, அதை நாம் தான் வெளியில் கொண்டு வரணும். அது எனர்ஜியெல்லாம் நம்ம உடலில் தேங்கி போயிருக்குன்ட்டு. இப்போ அதை தான் இந்த படத்தில் அந்த தீயை போல் காட்டியிருக்கேன். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த தீ இருக்குது. அந்த நம்ம உயிரோடு இருக்கோம்னாலே நம்ம உடல் சூடாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த உயிர் ஆற்றல் தான் அந்த சூடாக வெளிப்படுது. இப்போ அதை நாம் கவனிக்கணும். அந்த உயிராற்றல் எந்தளவு வெளிப்படுதுங்கிறது ஒரு விதத்தில் நம்மளோட பிறப்பிலே தீர்மானிக்கப்பட்டு விடுது. ஏன்னா நான் சொன்னது போல் நாம் ஆன்மாக்கள், நாம் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம், இந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்போது இந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக, இந்த உடலின் மூலமாக அந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக நாம் ஏதோ சில அனுபவங்களை பெற விரும்புகிறோம். இப்போ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய உடல் அமைஞ்சிருக்கும். நம்முடைய உயிராற்றலின் வீச்சு, அதனுடைய அந்த சக்தி இருக்கும். அப்போ அதை சரியாக புரிஞ்சு கொண்டு சரியாகவும் வெளிப்படுத்தணும். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போது இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனித்து தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதையெல்லாம் செயல்படுத்தணும், நம்ம பண்பாட்டை கடந்தே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் இன்றைய நவீன காலத்துக்கான வழிமுறைகள். இப்போ நீங்கள் ஒரு மரபான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தினமும் காலையில் கோவிலுக்கு போயிட்டு, வேலைக்கு போயிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் கற்றுக்க தேவையே கிடையாது. அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்படி வாழக்கூடிய மனிதர் எந்த இடத்துல அப்படி வாழ முடியும்?
நம்ம பிறந்த கிராமத்திலயோ, ஒரு சிறிய நகரத்திலயோ இருந்தா தான் அப்படிப்பட்ட வாழ்க்கைய இன்னைக்கு வாழ முடியும். அப்பவும் நெறைய மாற்றங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு, அ எங்க வீட்ல ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. அப்பா எனக்கு காலையில வேளையில தினமும் ஒரு பூஜை செஞ்சுட்டுக்கு அப்புறம் தான் ஒரு நாள தொடங்குவாரு. அதுக்கு பால் வந்தோனே அவருக்கு அந்த ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் பால் எடுத்து வைக்கணும். அந்த பால்ல அவர் அவர் ஒரு பிள்ளையார் வச்சிருப்பாரு. அதுக்கு அபிஷேகம் பண்ணி தான் அந்த நாள தொடங்குவாரு. அது ஒரு அறுதியான பழக்கம். இந்த பழக்கம் சிக்கல் இல்லாம போயிட்டு இருந்தது. ஏன்னா, பக்கத்துல காடுகள் இருந்தது. மாடுகள் வச்சிருந்தாங்க. அவங்க பால் ஊத்திட்டு போயிருவாங்க. சரியா அவங்க நேரத்துக்கு வந்துருவாங்க. பிரச்சனையே இல்லாம இருந்தது. சிக்கல் உருவாகத் தொடங்குனது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களெல்லாம் வெளியேறி தொடங்கி பால் பாக்கெட் எல்லாம் வந்ததுக்கப்புறம். ஏன்னா, இப்போ பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா, அந்த பால் ஃப்ரெஷ்ஷான பாலான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? காலையில தினமும் 6 மணிக்கு போய் பால் வாங்கிட்டு வர முடியாது. அதுக்கான வசதியும் கிடையாது. ஸோ, இப்போ இப்போ சின்ன விஷயம் பாருங்க. ஒரு நீண்ட காலமாக அவர் இத செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ அவர சுற்றி ஏற்படும் மாற்றங்கள் அவர வேறு வழியே இல்லாம மாற வைக்குது. இப்ப அதுதான் எல்லாருக்குமே நிகழும். நாம ஒரு மரபான வாழ்க்கைய வாழணும்னு நெனைச்சோம். நம்ம பண்பாட்ட இறுக்கி பிடிச்சுக்கணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, அதற்கு இன்றைக்கு வாய்ப்பே இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா கோவில்களே நெறைய மாறிருச்சு. நம்முடைய வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறை எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ வேற வழியே இல்ல. நாமளும் ஏதோ ஒரு விதத்துல மாறி தான் ஆகணும். அப்ப என்ன மாறணும்? எவ்வளவு மாறணும்னு நமக்கு தான் தெரியணும். அத நாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ முந்தைய படத்தில் சொல்லியிருந்தேன், அந்த உயிராற்றல் அதுதான் அந்த தீயா நம்மிடமிருந்து வெளிப்படுதுன்ட்டு. இப்போ இந்த படத்த பார்த்தீங்கன்னா, இது இது டிராகன் நம்ம எல்லோருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். இது தமிழ்ல யாழின்னு சொல்வதும் இதுவும் ஒண்ணு தான் ஒரு விதத்தில். இந்த டிராகன்ல 2 விதங்கள் இருக்கு. ஒண்ணு நம்முடைய கீழை மரபைச் சேர்ந்த டிராகன்கள். அது பெரும்பாலும் சீன மரபிலிருந்து இந்திய மரபுக்கு வந்திருக்கும் யாழியாகன்னு கருதப்படுது. அது பார்த்தீங்கன்னா, பாம்பு போல இருக்கும். இறக்கை இருக்காது. ஐரோப்பிய மேலை நாடுகளில் அவர்கள் கற்பனை செய்திருக்கும் டிராகன் வடிவத்தில் இறக்கைகள் இருக்கும். ஆனா 2க்கும் பொதுவான அம்சம் என்னன்னா, அது தீயை கக்கும் திறன் கொண்டது. அதாவது தீயை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அத நம்ம கவனிச்சுக்கணும். இத நான் ஒரு உருவகமாக தான் கருதச் சொல்லுவேன். அந்த தீங்கிறது ஒரு உயிராற்றலுடைய குறியீடு. நம்மிடமிருந்து எது வெளிப்படுத்தினாலும் அது அந்த தீயை போன்றதுன்னு சொல்லலாம். நாம் பேசுனோம்னாலும் அதுவும் தீயை போன்றது. நம்ம பாடினாலும், எழுதினாலும், நம்ம ஈவன் தூங்குனாலும் அது ஒரு விதமான வெளிப்பாடு தான். எனர்ஜியின் வெளிப்பாடு தான். அது எல்லாமே அந்த தீன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்னென்ன விதத்தில் நம்மளை வெளிப்படுத்திக் கொள்கிறோன்னு. கோவப்படுறோம், சிரிக்கிறோம், துக்கப்படுறோம். இதெல்லாமே வெவ்வேறு விதமான வெளிப்பாடுகள் தான். அப்போ வெவ்வேறு விதமான சூழலில் நம்மிடமிருந்து வெவ்வேறு விதமான எனர்ஜி வெளிப்படும். அதெல்லாம் எப்படி வெளிப்படுது? அதாவது நம்ம எனர்ஜிங்கிறது ஒரு ஆதாரமானது. ஒரு தண்ணியில் இருக்கும் அந்த எனர்ஜிங்கிறது ஒன்றே தான். அது குளிர்ந்த நீராக இருந்தாலும், சூடான நீராக இருந்தாலும் 2மே தண்ணீர் தான். அதை போல தான் நம்மளோட உயிராற்றல் அந்த எனர்ஜிங்கிறது பொதுவானது. ஆனால் அது வெளிப்படும் விதத்தில் வெவ்வேறு மாற்றங்கள் இருக்கலாம். அப்போ நாம் அதை திருப்பி கண்டுபிடிக்கணும். நமக்கான எனர்ஜி எது? நாம் அதை எப்படி வெளிப்படுத்தணும்? அதை வெளிப்படுத்துவது நமக்கு உகந்ததாக இருக்கா? மற்றவங்களுக்கு பயன் தருவதாக இருக்கா? இதை எல்லாமும் கவனிக்கணும். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி சிக்கலாயிட்டே வருது இல்லையா? ஆன்மீகம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, சுண்டல் தின்னோமான்னு நிம்மதியாக இருக்கலாம். எதுக்கு இவ்வளோ சிக்கல்? ஆனால் எங்கேயாவது நம்ம தொடங்கி ஆகணும். இல்லாட்டி நம்ம வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக போயிட்டுருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே தொடங்கினேன்? ஒரு காணொளி உருவாக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது என்னை எங்கெல்லாமோ கொண்டு போயிருச்சு. ஏன்னா அந்த காணொளி உருவாக்கும்போது ஆன்மீக கோணத்தில் பேசணும், எனர்ஜியை பற்றி பேசணுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை, திட்டமே இல்லை. உண்மையில் எனர்ஜியை பற்றி பேசல ரொம்ப தயங்கினேன், சங்கோஜப்பட்டேன்.
ஏன்னா இதெல்லாம் புதுசாக இருக்குது, சரியாக சொல்லி முடியுமா, தெளிவாக சொல்ல முடியுமா, சரியாக எடுத்துக்குவாங்களா? ஏன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டா அதுவும் சிக்கல், அதிலிருந்து வெளிவர முடியாது. அப்படின்லாம் ரொம்ப யோசித்து தயங்கி தயங்கி தான் என்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு முறை நான் என்னை வெளிப்படுத்தி கொள்ளும் போதும் எனக்கு தேவையான அந்த ஒரு சப்போர்ட் எங்கிருந்தோ வந்துட்டு இருந்தது. யாரோ ஒருவர் வந்து ஏதாவது கமெண்ட் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு அந்த புரிதல் கிடைச்சது. சரி, நம்ம செல்லும் பாதை சரிதான் அப்படிங்கிறது போல. இதை நான் வேறு காலையில் விரிவாக பேசியிருக்கேன். நாம் அனைவரும் தனி மனிதர்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் நான் மட்டும் தனியாக வாழ முடியாது, மற்றவர்களும் நம்ம சுற்றி இருக்கணும், அந்த எனர்ஜியும் இருக்கணும். ஏன்னா மற்றவங்க யாருமே இல்லாட்டி நாம் யார்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர், உங்களோட படித்தவங்க, இவ்வளோ நாள் உங்களை தெரிஞ்சு யாருமே இல்லை இந்த உலகத்தில். இப்போ வேறு விதமாக சொன்னோன்னா, திடீர்னு நீங்கள் தூங்கி எந்திரிச்சு முழிச்சு பார்க்குறீங்க. முழிச்சு பார்த்தா எங்கேனே தெரியாத புது உலகில் இருக்கீங்க. அவங்க மனிதர்களே இல்லை. இல்லை மனிதர்களைப் போல வேறு மிருகங்கள் ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு என்ன புரியும்? நீங்கள் யார் அந்த இடத்துல? நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் மிருகத்துக்கிட்ட, நான் தான் இவன், நான் அங்கே இருக்கேன், என்ன புரியும் அவங்களுக்கு? என்ன புரிய வைக்க முடியும்? அவங்க உங்களை ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்லியான மிருகங்கள்னு வச்சுக்கோங்க. நம்மளை எந்த விதத்துலையும் தாக்கலை, காயப்படுத்தலை, நம்மிடம் பிரியமாக இருக்காங்க, அன்பாக இருப்பாங்க. நம்ம அப்போ அதை விரும்புவோம். ஆனால் நாம் யாருன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? அது ஒரு சிக்கலான நிலை. ஆனால் எங்கிருந்தாவது தொடங்கணும் இல்லையா? அந்த போல தான் நாம் இருக்கோம் இங்கே. நம்ம எல்லோருமே இந்த பூமியில் ஒரு விதத்தில் தூக்கி எறியப்பட்டிருக்கோம். யாருனே தெரியலை, அம்மாவோட வயிற்றுக்குள்ளே நிம்மதியாக இருந்தோம். மூச்சு விட வேண்டியது கிடையாது, சாப்பிட வேண்டியது கிடையாது, ஜாலியாக இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் வெளியில் வர வேண்டியதாக போச்சு. இப்போ அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த திகைப்பே நம்ம பலருக்கும் போகலை. இப்போது என்னுடைய உளவியல் சிகிச்சை மூலமாக நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கனவு வரும், அது ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். ரொம்ப அது ரேராக எப்போ தான் வரும். எப்படின்னா ஒரு குகை போன்ற ஒரு இருக்கும், ஒரு கருப்பாக இருக்கும். அதோட ஒரு நுனியில் வந்து ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த இடத்துல ஒரு களங்களா நிழல் போல், புகை போல் சில மனித உருவங்கள் தெரியும். அந்த கனவு வந்ததுனாலே எனக்கு ரொம்ப பதட்டம் ஆகிடும், உடம்பெல்லாம் விரைச்சி ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் அது அடிக்கடி வராது, அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. அப்போது உளவியல் சிகிச்சை நிபுணர் அதை விளக்குனார். ஏன்னா என்னுடைய ட்ராமா வந்து நான் கருவாகும் போதே உருவானது. அது நான் பிறக்கும் கணத்தில் நான் அந்த உணர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்க முடியாது. ஆனால் அவர் சொன்னது சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ராமா பற்றி நான் வேறு இடங்களில் பேசியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை போன்ற குழப்பம் நம்ம எல்லோருக்குமே இருக்கும். ஒரு புதிய சூழலில், புதிய மனிதரிடம் எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்வது? அதனால தான் நம்ம அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. நம்ம பழக்கமான இடத்துலையே நம்மளை கம்ஃபர்ட்டாக இருக்க விரும்புவோம். ஏன்னா நமக்கு பழக்கமான இடத்துல நாமாக இருக்க முடியும். ஒரு புதிய சூழலில், புதிய மனிதர்களுக்கு நடுவில் நாமாக இருக்க முடியாது. நாம் யாருங்கிறது மற்றவர்கள் முடிவு செய்வாங்க. அப்போ அதை நாம் யாருமே விரும்ப மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துலையே நம்ம இருந்துகிட்டு இருந்தால் நம்மளால் முழுமையான வாழ்க்கையை வாழவும் முடியாது. அப்போது நம்மளுக்கு என்ன வேணும்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். இப்போது திருப்பியும் நான் முன்னாடி இடத்துக்கு போயிட்டேன் இல்லையா? இப்போ அந்த மரம் வளர்ந்துருச்சு, அப்போ அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட மரத்தை போன்றவர்கள் தான். அரையும் குறையுமா வளர்ந்துருந்தாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை குறித்த புரிதல் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. ஸோ ஒரு புதிதாக வாழ்க்கையை தொடங்குவதற்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். முற்றிலும் நம்மளை மறந்துட்டு புதுசாக ஒரு விதையாக நம்மளை மலர தொடங்கணுன்னு எப்படி இருக்கும்? உண்மையில் ஒரு ஆன்மீக விடுதலைங்கிறது அதுதான். வீடு பேர், ஞானம், மோட்சங்கிறதெல்லாம் ஒரு நிலை கிடையாது. நம்ம சென்று சேருவது கிடையாது. மொட்டை மாடிக்கு ஏறி போவது போல கிடையாது. அது ஒரு மனநிலை, அது ஒரு உணர்வு நிலை, அது ஒரு முடிவுன்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தின் முடிவு, நம்முடைய ஆளுமையின் முடிவு, சில புரிதல்களின் முடிவு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதுக்கு மேலே தொடர முடியாது. அதனால் அது ஒரு எல்லை போலன்னு சொல்லலாம். அதே சமயம்
அது இன்னொன்றின் தொடக்கமும் கூட. அப்போ எப்படி நம்மளை தொடங்கணும் அது தெரியாது. ஒரு விதை முளைக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும்? அது எவ்வளோ உயரமாக வளரும்னு தெரியுமா? எவ்வளோ அகலமாக வளரும்னு தெரியுமா? எவ்வளோ ஆழமாக வளரும்னு தெரியுமா? ஒரு விதை எப்படி வளரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு விதையாக இருந்தால் எப்படி வளருவீங்க? ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், சுவாரஸ்யமாக இருக்கும். எடுத்த உடனே நிறைய இலைகளை விட்டு தளதளன்னு வளர்ந்துருவோமா? இல்லை, முதல்ல நமக்குள்ள ஆழ்வோம். ஒரு விதை முளைக்கத் தொடங்கும்போது வேர் விடுவோம். முதல்ல நம்முடைய அகத்துக்குள் நாம் நுழையணும். நம்முடைய அகத்துக்குள் நாம் உறுதியாக இருந்தோம்னா நம்முடைய புற உலகம் தெளிவாக இருக்கும். அப்போ அகத்துக்குள் நுழையிறதுங்கிறது எளிது கிடையாது, குழப்பமானது. ஏன்னா புற உலகம் நம்மளுக்கு எளிதில் தெரிஞ்சது. மனிதர்களை நம்மளுக்கு தெரியும், பேங்க்குனா எது, கோவில்னா எது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தெரியும், ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அக உலகம் அவ்வளோ எளிது கிடையாது, ரொம்ப குழப்பமானது. அப்போ அதை புரிஞ்சிக்கிறது எளிது இல்லை. அதை புரிஞ்சிக்கணுன்னா அதற்கேற்ற வழிமுறைகள் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஒரு பொருளை பார்க்குறீங்க, அந்த பொருள் என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை பற்றின ஏற்கனவே அறிமுகம் இருந்தால் தெரியும். இல்லை, அந்த பொருள் ஒரு தினுசாக இருக்குது, வச்சு திருப்பி திருப்பி அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இது என்ன என்ன இது வித்தியாசமாக இருக்குது, இப்படி நம்ம பார்த்ததே இல்லை. அதான் பேனா, நீ பார்த்ததே இல்லையான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பேனாங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த பொருளை பார்த்ததே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? அதே போல் தான் நம்மளோட அகங்கிறதும். நம்முடைய அகத்துக்குள் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு பயணம் மேற்கொள்வதற்காக தான் பிறந்திருக்கோம். வாழ்க்கை என்பதே ஒரு பயணம்னு சொல்லலாம். இந்த பயணத்துக்கு தேவையான எல்லா கட்டுச்சோறு, செலவுக்கு தேவையான எல்லாமே நம்ம உடலில் கடவுள் கொடுத்து அனுப்பியிருக்கார். நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய உடலை சிதைச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் உண்மையாக நேர்மையாக நம்ம யாராக இருக்கணுமோ அப்படி நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா எந்த சிக்கலும் இருக்காது. ஆனால் நாம் பண்பாட்டின் அடிப்படையில் வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது நம்ம என்ன சாப்பிடணும், என்ன உடை அணியணும், இதெல்லாம் பண்பாடு முடிவு செய்து, அதை தவிர ஃபேஷன், ட்ரெண்டு இதெல்லாம் சேர்ந்து முடிவு செய்து, இப்படி நம்ம வெளியில் பார்த்து 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 வெளிநோக்கி வளர்ந்து நம்மை நாம் இழந்து விடுகிறோம். இப்போ நம்மை நாம் உள்நோக்கி ஆளணும். அது அது எளிதில் செய்ய மாட்டோம். அதற்குத்தான் சில சமயம் தனிமை தேவைப்படுது, புறக்கணிப்பு, துக்கம் போன்றவையெல்லாம் தேவைப்படுது. இப்போ எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சிருந்ததுன்னா யார் போய் தனிமையில் உட்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? ஜாலியாக அப்படியே நண்பர்களோட சுற்றிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? இப்போ யாருக்குமே பிடிக்கலைன்னா தனியாக தான் இருந்தாகணும். தனியாக என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் ஏன் யாருக்கும் பிடிக்கலைன்னா அது யோசிப்போம் இல்லையா? ஸோ அப்படி தான் நம்மளை நம்ம கண்டுகொள்ள முடியும். முதல்ல சொன்ன போது அந்த மரம் வளரணும் அப்படின்னா அது கிளையாக வளரணுமா, வேரில் வளரணுமான்னு எப்படி அது முடிவு பண்ணுது? இப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பிரிவுகள் இருக்குது. ஒன்று இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோவர்ட்னா அகமுக பார்வை கொண்டவர்கள், அகவயமாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்னா புறவயமாக எல்லாத்தையும் பார்ப்பவர்கள். நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2ம் கலந்தவர்களாக தான் இருப்போம். சில சமயம் நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருப்போம், சில சமயம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்போம். அந்த 2ம் இல்லாமல் நம்மளால் சமநிலையை பேண முடியாது. என்னென்னா ஒன்று கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், இன்னொன்று குறைவாக இருக்கும். இது வெவ்வேறு விதங்களில் நம்மிடம் வெளிப்படும். குழந்தையாக இருக்கும்போது ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், வயசாக அவர் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகலாம். இல்லைன்னா ஒரு நாளில் ஒருத்தர் பகல் நேரத்தில் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், இரவு நேரத்தில் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். இல்லை காலையில் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், இல்லை வேலை செய்யும் இடத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். இப்படி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இதையெல்லாம் நாம் தான் கவனிக்கணும். அப்போ அதை கவனிக்கும்போது நாம் பல விதங்களை நாம் புரிஞ்சிக்குவோம். அதை எல்லாமே நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் ஒரு சிக்கலானது. அதாவது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்போது மேகத்தை பார்க்குறீங்க, என்ன புரியுது? அது மேகம்னு தெரியுது இல்லையா? அந்த மேகத்தை ஒருத்தட்ட விளக்கணும். எப்படி விளக்குவீங்க? வெள்ளை கலர் மேகம், இவ்வளவு பெருசு, இவ்வளோ அகலமானது, இந்த வடிவம் கொண்டது, விளக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். சில சமயம் மேகத்தை பார்க்கும்போது ஒரு முயல் போல், யானை போல் ஏதாவது தோணும். அப்போ சொல்லலாம், அங்கே பாரு, அது யானை மாதிரி இருக்குது. யானை மாதிரி இருக்குன்னு தான் சொல்ல முடியும், வேறு எப்படியும் விளக்க முடியாது. என்ன யானை அது?
ஸோ பல சமயம் நம்முடைய புரிதல்கள் அப்படி தான் இருக்கும். ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். ஆனால் அந்த மேகத்துக்கு ஒரு வடிவம் இருக்குல்ல, அதை வார்த்தையால் விளக்க முடியாது. அந்த வடிவம் இருக்குது. நம்ம ஓவியராக இருந்தால் வரைஞ்சி காட்ட முடியுமா இல்லையா? அப்போ அதை வரையணும்னா இன்னும் அது சிக்கலானது. நீங்கள் வார்த்தைப்படுத்துவது எளிது. அது வட்டமாக இருக்குது, முக்கோணமாக இருக்குது, கருப்பாக இருக்குது சொல்லிடலாம். வரைகிறது கஷ்டம். ஏன்னா வரையும் போது நீங்கள் அதை முழுசாக புரிஞ்சுக்கணும். அது அவுட்லைன் நம்மளுக்கு தெரியணும். அது எங்கே திக்காக இருக்குது, நிறைய நுட்பங்கள் இருக்குது. நீங்கள் மேகத்தை கவனித்து வரைய முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும். சில சமயம் நம்ம அகத்தை கவனிக்கும் போதும் அதே தான் நிகழும். அதுக்குள்ள என்ன இருக்குது தெளிவாக நம்மளுக்கு ஒரு பிடிப்பே கிடைக்காது. அப்போது அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு வெவ்வேறு வழிமுறைகள் வேண்டி இருக்குது. இப்போ அதுக்கு தான் எழுத்து, பேச்சு இது எல்லாமே. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கலை என்பதே அதுதான். கலை என்பது நம்முடைய ஆழ் மனதில் இருப்பதை மேல் மனதை கொண்டு வெளிப்படுத்துவதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ ஆழ் மனதில் இருப்பதான் பேச்சு மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஒரு சாதாரணமாக பேசுவதற்கும் ஒரு கலைத்தன்மையோடு பேசுவதற்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் பேச்சுங்கிறது உண்மையான கலையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஓவியங்கிறது கலை நம்ம ஏற்றுக்கொள்வோம் இல்லையா? அப்போ ஓவியத்தில் எப்படி வெளிப்படுது, என்ன வெளிப்படுது? இப்போது ஒரு போர்டு எழுதுகிறாங்க, அவரை நம்ம ஓவியர்னு சொல்லுவோமா? இல்லை ரோட்டில் வந்து நடுவில் வந்து மார்க்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, வெள்ளை கலரில் மஞ்சள் கலரில் இதெல்லாம். இப்போ அவரை நம்ம ஓவியர்னு சொல்லுவோமா? இல்லை. ஓவியங்கும்போது அந்த ஆழ் மனம் இருக்கணும். அதில் இருக்கும் அந்த நுட்பமான விஷயங்கள் வெளிப்படணும். அதுவும் தனித்துவம் மிக்கது. ஒரு ஆழ் மனதில் என்ன இருக்குன்னு அவருக்குத்தான் தெரியும். அதெல்லாம் எளிதில் கைகூடாது. அது நிறைய பயிற்சி செய்ய வேண்டியது இருக்கும், முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தொழில்நுட்பம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது, இலவசமாக கிடைக்கிது. யார் வேண்டுமானாலும் அதை மேற்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். எந்தவித சிக்கலும் கிடையாது அதில். அப்போது அதுதான் சொல்கிறேன். இப்போ எழுத்துங்கிறது ஒரு விதமான வெளிப்பாடு அப்படின்னா, பேச்சுங்கிறது விதமான வெளிப்பாடுனா, ஓவியங்கிறது வேறு விதமான வெளிப்பாடு. இப்போ அந்த முதல்ல சொன்னது போல் அந்த தங்க சாவி அந்த காணொலியை உருவாக்க தொடங்கின போது நான் செயற்கை நுண்ணறிவு அப்போ தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். இவ்வளோலாம் செயற்கை நுண்ணறிவில் செய்ய முடியும்னு எனக்கு தெரியாது. இப்போது எனக்கு ஒரு விதத்தில் இந்த காணொலியை உருவாக்குனதன் மூலமாக நான் செயற்கை நுண்ணறிவோட முக்கியத்துவம், அது நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம். ஆனால் அது எனக்கு போதுமானதாக இல்லை. இன்னும் சரி பண்ணணும். உதாரணத்துக்கு சேனல் தொடர்ந்து லோகோ உருவாக்க வேண்டியதாக இருந்தது. லோகோவை மீன் ஒரு கியர் போன்ற ஒரு வடிவத்தில் உருவாக்குனேன். அப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆனால் அது ரொம்ப ஒரு செயற்கையாக ஒரு தொழில்நுட்பம் சார்ந்ததாக தோணுச்சு. எனக்கு இயற்கையோடு இயைந்த ஒரு வழிமுறை தான் தேவை. இப்போ நான் ஒரு பக்கம் தொழில்நுட்பத்தை கொண்டு எப்படி வாழ்க்கையை மேம்படுத்துறதுன்னு பேசினாலும் அந்த இடத்துக்கு எப்படி இயற்கையை கொண்டு வர்றது? இப்போது அதுதான் எனக்குள்ளே இருந்த அந்த சிக்கல். அப்போ இதையெல்லாம் தொடர்பு படுத்த வேண்டியதாக இருக்குது. பல்வேறு விதங்களில் சிந்திச்சு, அதாவது இது திருப்பி சிந்திச்சுன்னு சொல்ல முடியாது, எனர்ஜெட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது. நம்ம மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னா எனர்ஜி வந்து அந்த இடத்துல சரியாக இல்லை. அப்போ அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்யணும். ஸோ இப்படி வெவ்வேறு விதங்களில் முயற்சி செஞ்சு இப்போ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு திருப்தி தந்த படம் இதுன்னு சொல்லலாம். இப்போ இது மையத்தில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா, நான் முதலில் உருவாக்கிய அந்த லோகோவோட ஒரு வேறுபட்ட வடிவம். அப்போ அதை வந்து அக உலகை குறிப்பதுன்னு சொல்லலாம். அப்புறம் வெளியில் இருக்கும் அந்த ஆந்தை, இந்த டிராகன், கீழே இருக்கும் அந்த செடி கொடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புற உலகை குறிப்பதுன்னு சொல்கிறேன். இப்போது இது ஒரு வடிவத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? இப்போ தான் சொல்வது இந்த மரம்ங்கிறது ஒரு தன்னை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்தது போலன்னு சொல்லலாம். இப்போது இது முழுக்க முழுக்க எப்படி சொல்கிறது, ஒருவருடைய புரிதல், அவருடைய அனுபவம், அவருடைய வெளிப்பாடு. இப்போ என்னுடைய புரிதலை நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போது என்னோட பார்வையில் இது வந்து ஒரு விதத்தில் நான் பண்பாட்டை கடந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே பண்பாட்டோட கூறுகளும் இருக்குது இல்லையா? ஆந்தைங்கிறது ஒரு பண்பாட்டு கோணத்தில் ஞானத்தின் குறியீடு. இப்போ நான் 2 டிராகன்களை உருவகிச்சிருக்கேன். ஒன்று வந்து
பகல், இரவு இந்த போல இருமைகளை குறிப்பதுன்னு சொல்லலாம். 2 டிராகன்களும் 2 பக்கத்துல இருக்கிறது. அப்புறம் அடிப்படை நம்முடைய வாழ்வின் ஆதாரம் இந்த பூமி. இப்போ அந்த முன்னாடி இருந்த அந்த மரத்தை தான் இப்போ வேறு விதத்தில் இங்கே நான் விளக்கியிருக்கேன். அது ஒரு எளிமையான படம். இது நிறைய குறியீடுகள் கொண்ட படம். இப்போ இதுதான் நான் சொல்ல வருகிறது. நாம் என்பது மாறிக்கிட்டே இருப்போம். நாம் ஒரு நிகழ்வு. நாம் இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. உறுதியாக நம்மளை அடையாளப்படுத்தி கொள்ளும்போது நாம் தேங்கி போயிருப்போம். அப்போ அதிலிருந்து மீண்டு வருவது நாம் தான் செஞ்சு ஆகணும். அது எப்படி என்னங்கிறது நாம் தான் கற்றுக்கொள்ளணும். அது எங்கிருந்தாவது நம்ம தொடங்கணும். மரம் முளைக்குது வளரணும்னா எங்கேயாவது தொடங்கணும்ல. அது யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அது ஆயிரக்கணக்கான வேர்கள் இருக்கும், பல்லாயிரக்கணக்கான இலைகள் இருக்கும். எந்த இலை வளரணும், எந்த வேர் வளரணும்லாம் தீர்மானிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ அதையெல்லாம் நம்ம உள்ளுணர்வு மூலமாக தொடர்படுத்தி கொள்ளணும். அப்போ நம்முடைய மனம் குழப்பங்களின்றி தெளிவாக இருக்கணும். இவ்வளோ படிப்படியாக தான் நம்ம இப்படி பண்பாட்டை கடந்து வர முடியும். இன்றைக்கு வந்தே ஆகணும். அந்த மாதிரியான இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் எல்லோராலையும் அது சாத்தியம் கிடையாது. இது நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு படிப்படியாக ஒரு ஏணியில் ஏறுவது போலன்னு சொல்லலாம். சில பேர் ஏற்கனவே ஏணியில் உயர்ந்த இடத்துல இருக்கலாம். இது நான் சாதி படிநிலை, சமூக படிநிலையெல்லாம் வச்சு சொல்லலை. ஒருவருடைய புரிதலின் அடிப்படையில் சொல்கிறேன். புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில், அவருடைய தேடலின் அடிப்படையில் சொல்கிறேன். ஏற்கனவே தேட தொடங்கின ஒருத்தர் பார்த்திங்கன்னா பல்வேறு புரிதல்களை கண்டடைந்து அதன் மூலமாக ஒரு இடத்தை அடைந்திருப்பார். புதுசாக தேட தொடங்குறவருக்கு அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது இல்லையா? இப்போ நாம் கவனிக்க வேண்டியது மற்றவர்களோட ஒப்பிட்டு நாம் எங்கே இருக்கோங்கிறது இல்லை, நம்மோட ஒப்பிட்டு நாம் எங்கே இருக்கோங்கிறது. நேற்றை விட இன்றைக்கி வளர்ந்துருக்கோமா, மாறி இருக்கோமா, புதிதாக கற்றுக்கொண்டு இருக்கோமா, இல்லை தேங்கி போயிட்டோமா? இப்படி நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருந்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நாம மாற்றி அமைத்து கொண்டே வந்தால் ஒரு நாள் நாம் முற்றிலும் மாறி இருப்போம். முற்றிலும் மாறி இருப்போம்னா நம்ம வேறொரு ஆளாக மாறி இருப்போம். அந்த வேறொரு ஆளுங்கிறது நாம் உருவாக்குவது கிடையாது, நம்மிடமிருந்து உருவாவது. நாம தான் அந்த ஆள். இந்த பயிற்சிகளின் மூலமாக, இந்த முயற்சிகளின் மூலமாக நாம மாறி இருப்போம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அது பண்பாட்டு சூழலை தான் பிறந்தாகணும். ஆனால் அது இறக்கும்போது அந்த பண்பாட்டு சூழல் தான் இறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி நேர்ந்தது அப்படின்னா அது தன்னுடைய பயணத்தை முழுமையாக பூர்த்தி செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக அது சரி தவறுங்கிறலாம் போகலை. அது ஒரு புரிதல், அவ்வளவுதான். அப்போது நீங்கள் யோசிங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே சென்று கொண்டு இருக்கீங்க, உங்களுடைய பயணம் எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிங்க. இது தனி மனிதர்கள் எல்லோருமே செய்யணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.